குக் வித் கோமாளியில் இவங்க குக்காக வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுவீங்க? அப்சல்யூட்லி நயன்தாரா மேடம் வந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். சொல்லுங்கய்யா. இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கோமாளின்னு யார் சொல்லுவீங்க? இது நாங்கள் கிரிட்டிக்கல்ன்றீங்க. நான் தான் பவித்ரா, ரம்யா பாண்டியன், தர்ஷா, இதில் யார் ரொம்ப அழகு? ஒரு ஆள் பேர் தான் சொல்லுங்கள். பவித்ரா, ரம்யா, தர்ஷன். இது ஆன்சர் கிடையாது. ஒரே பேர் தான். நீங்கள் கேட்டது ஒரு பேர் சொல்லியாச்சு. அவனும் இதான் இங்கே ஷூட்டிங். ஹாய் கோய் சொல்லலாம். பார்க்க அப்படிதான் இல்லை அந்த வடிவேலு அந்த மாதிரி. சரி வா, நான் கார் புக் பண்ணுறேன். நான் ஒன்று அப்படியே ஷூட்டில் இறக்கிட்டு நான் அப்படியே ஷூட் பண்ணுறேன். மச்சான் போகிறோம்ல அதை செருப்பு வாங்கிட்டு போயிடலாம் மச்சான். மிக கேவலமாக அந்த செருப்பு. நானே சொன்னேன். நானும் ஒரு செருப்பு எனக்கு செருப்போம். இந்த செருப்பை நம்ம நீங்கள் மட்டும் இதுனா போயிட்டு இட்லி வாங்கினா அவன் தோசை கேட்குறான், சக்கரை. சரி, போன வாரம் பொங்கல் வாங்கினார். பொங்கல் தான் கேட்டேன். வேற என்ன கேட்க முடியும்? என்ன வாங்குறீங்களோ அதான் கேட்பேன். கேட்பேன். நீங்கள் குடிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் குடிச்சிங்கன்னா மீதி நான் குடிக்கிறேன். வாங்க அப்படியே வண்டியில் போயிட்டு செருப்பு எடுத்துட்டு வண்டிலாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டிரைவர் என்ன வந்தார்? வாங்க சார். கேமராமேன் ஃபுல்லாக அப்புறம் நீங்களே எடுத்து எப்படி போய் லாஸ்ட் டைம் பூட் நம்பர் போட்டு லாஸ்ட் டைம் அப்படி தான் டோர் வச்சு போட்டோம். மாப்பிள்ள அந்த கல்ல எடுத்துடலாமா? எடுத்துடலாம். நான் அந்த கடை தான் வேணாம் செட் ஆகுது. ஷூட்டுக்கு வர டைம் வருது மச்சான். அதோ இங்கே இருக்கு இந்த கடை. என்ன நல்ல கடையா பாருங்க. நல்லாவே இல்லை. நான் கடை இதுக்கு மேலே நல்லா இருக்கும். ஏதாவது தெரியுமா? இருக்கு அங்க போலாமா? ஜெனி இதெல்லாம் தெரியாது. நல்ல கடையா போவோம். உனக்கு ஏதாவது தெரியுமாடா சிக்கன் கடை? ஃபர்ஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டு போவோமா? ரொம்ப இது ஆரம்பிச்சு. சரி சரி. இதான் அந்த கடை. அந்த டீ கடை பாருங்க. டீ சாப்பிட்டு இறங்குடா. இறங்குங்க. சீக்கிரம் கதவு சாத்துக்கோ. ஆனால் வண்டி எடுங்க. நடிக்கிறதுக்கு லாக்கியால அது ஒரே ஆள் வந்தாங்க. ஓடியான்றோம், ஒரு காமெடிக்கு ஓடியான்றோம். ஒரு எட்டி வந்து பார்த்தேன். காமெடி பண்றதுக்குள்ள போதும் ஆகுது எனக்கு. என்ன மாதிரி நடிச்சான் பாத்தியாப்ப? ஒரு விட்டுட்டு போறாங்களே காரு, ஒரு ஓடியாடுறோம். ஐயோ அப்படின்னு ஒரு ஏதாவது தள்ள கை வச்சு நிற்கான். கூடியே வரான் கார். சரியான காமெடிடா. வா உட்காரு வா. இதெல்லாம் காமெடிடா. எது பார்த்தா தப்பு தான். இப்படி தான் ஓடிட்டு இருக்குங்க யூடியூப் சேனலு. பார்க்குறீங்க தம்பியை எடுத்துக்கிட்டு ஒரு காமெடி எடுத்தானா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிடுவான். அப்படி ஒரு காமெடி எடுப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறப்ப அவன்கிட்ட நீங்கள் ஒரு கொசுன்னு சொன்னீங்கன்னா அந்த கொசு காமெடியை வச்சு இரவு முழுக்க பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து இங்கே 2 ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கு. மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்குது. சரி ஓகே, அது ஆசைப்பட்டதுக்கு எங்கேயா ஒரு இடத்துக்கு இப்போ மூஞ்சி தூக்கி எங்க டீம்ல ஆக்டர்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க. அது அந்த ஒரு கண்டென்ட் நாட்டை சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான். அப்படியே அது இதாயிடுவாங்க. தம்பி பாத்தீங்கல்ல பின்னாடி ஓடியாந்தது, அது இப்ப கோவை சார்ல பாருங்க. மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ. செவுத்துல தூக்கி வச்சுக்கோ. ஆனே வச்சுக்கிறியா? செவுத்து காமெடியாடா? இல்ல சரி ஓகே. அப்ப உனக்கு எங்க போன உனக்கு என்ன வேணும்? உனக்கு எனக்கு டிவி வேணும். டிவி கேட்கறான். நீ டிவி கேட்கற உங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ஷூட்டிங் போக முடியாது போலுக்கு. உங்க யூடியூப் சேனல்ல என்னால சின்ன டிவில பார்க்க முடியல. அதனால பெரிய ஸ்கிரீன் கேட்டேன். உனக்கு தான் சரி போ. ஏய் டிவி கடைக்கு போ. டிவி கிடைக்கா? பெரிய கடையா போ. உன்கிட்ட இருக்கிற அளவுக்கே ஒன்று இருக்கு. அங்க பாருங்க. சத்யாவுக்கு வாங்க. நீ எல்லாமே வாங்கிடலாம். நான் வீட்டுக்கு எல்லாம் வாங்கலாம். ஒரு நிமிஷம் நான் தலையில கிளையில நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நீங்க என்னதான் போட்டாலும் இந்த கதை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இதுலயே மாட்டிக்கிறீங்க. கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்களா? கண்ணை வைக்கல, இந்த மாஸ்க் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு மாசம் 9 மாசமா போட்டா இதுல நம்ம 4 கலர் வாங்கிடலாம். அவ்வளவுதான் வாங்கிக்கலாம். இப்ப நான் தெரியல. நானு 6 வருஷத்துக்கு கண்ணாடி போட்டுருக்கீங்க. அவ்வளவுதான். ஆமாங்கய்யா. அண்ணனும் கண்டென்ட் கொடுக்குறாப்புலே. ஆடத்தை தூக்கிடலாம். ஆடத்தை தூக்கிட்டு கார் அண்ணன் காமெடிக்கு இறக்க வேண்டியதான். நாங்க எங்க 2 பேரும் போட்டோ விட ப்ளீஸ் கூட்டி போய். ஒரு
ஷூட்டிங் போகிறோம் கூட்டின்னு வந்து இங்கே வந்து பைத்தியக்காரனாங்களா என்னமோ புதுசாக கல்யாணம் மாதிரி இங்கே பார்த்தியா ஃபோட்டோ எடுக்க வாங்க உள்ளே போகலாம் டக்குன்னு வாங்க டைம் ஆகிடுச்சு டேய் உன் பொண்டாடியா பாடுறா டிவி கேட்டு நம்ம மிக்சியில் போய் உட்காந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் அதை கூப்பிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க கேட்டீங்களாடா போ டிவி பார் போ டிவி கேட்டேன் அங்கே டிவிக்கு வா இந்த பக்கம் என்ன பிராண்ட் இது விடியும் தெரியுமா சொல்லலை இந்த காமெடியில் எப்படி விடியும் சொல்லுங்க இவனை வச்சுக்கிட்டு நான் வா பட்டர்ஃப்ளைனா பறக்குன்னு போடுவல தெரியும் அதான் சரி நீ போட மாட்டேன் லேட் பண்ணுவேன்ட்டு தான் நான் போட்டேன் டிவி மட்டும் வாங்கணும் டார்ச்சர் தலைவன் டிவி மட்டும் நல்லா டிவி ஓகே என்னென்ன நம்மகிட்ட எல்லா பிராண்டுமே இருக்கு எல்ஜியில் வந்து ஓஎல்இடின்னு ஒரு டிவி வந்து அது நான் QLED தெரியும் OLED இந்த டிவியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட டிவியோட ஃபீச்சர் வந்து இந்த டிவியோட டிசைன் வந்து ஹோம் IoT டிவைஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது ஆர்கானிக் லைட் எமிட்டேட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க செல்ஃப் ரைட்டிங் பிக்சல்ஸும் இந்த டிவி வேலை செய்யும் இதோட OS என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்ஜியோட ஓன் OS யூஸ் பண்ணியிருப்பாங்க வெப் OSன்னு சொல்லுவாங்க ஒரு வெப்போட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த டிவி இதோட ரிமோட் போயிட்டிங்கன்னா சிங்கிள் கிளிக் கேசஸில் இந்த மாதிரி மேஜிக் ரிமோட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரிமோட் வரும் இந்த ஹாலில் இருந்து எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் அதை வாய்ஸ்லேயே கேட்கலாம் அப்படியா ஆமாம் ஹாய் பவித்ரா ரம்யா தர்ஷு எல்லாம் எங்கே இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவோம் பதில் சொல்லுவான் சாரி சாய் I don't understand. இங்கே பார்த்தியா இப்போ இங்கிலீஷ்ல பேசு. குக் வித் கோமாளி சூப்பர், நான் இதுக்கு தான் கேட்டேன். இல்லை ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுங்க இதோ உடனே எங்கே வாங்க என் தங்கச்சி கூட இருக்கிறத பாருங்க ஐயோ பார்த்தியா நம்ம நினைவுங்க மக்களே இது காரணம் நான் கிடையாது கூகுளுக்கே தெரியுது நான் தான் வரணும் தோக்கஞ்சுண்டி இதுல ரொம்ப கலரா இருக்கே, அழகா இருக்கே. இந்த டிவியில் அப்படி என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் போக கூகுள் அசிஸ்டண்ட்டு அலெக்ஸா பில்ட்டினா கொடுத்துருப்பாங்க இது மெயினாக இதோட பிக்சர் கிளாரிட்டிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் ஆல்ஃபா A9 ஜென்ரேஷன் 3 ப்ராசஸர் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நார்மலாக ஒரு சேனல் பார்க்கும்போது கூட அதை அப்ஸ்கேல் பண்ணி அது இருக்கிற தி பெஸ்ட் பிக்சர் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்குறது இது ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸையும் இது கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரே ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுவோம் சூப்பராக தெரியல நல்லா இருக்கு எவ்வளோ பட்ஜெட் இது 3,79,000 வருது இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து 2,57,000 ரூபா தான் அந்த டிவிக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கேட்டிருந்தீங்களா மாதம் 3,000 கட்டினீங்கன்னா அந்த டிவி பை பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற மாசம் 3,000 வெறும் 3,000 பே பண்ண போகுது மாதம் அதே வந்து நீங்கள் வேறு பிளான் போனீங்கனாலும் சீக்கிரமாக முடியும் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க வாங்க 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 இப்போதான் சொன்னாப்புல டிவி பற்றி ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னார் மாதம் 3,000 கட்டினா போதுன்ட்டாப்புல வேறு எதாவது ஆஃபர் எதாவது இருக்குதா ஆஃபர் இருக்குது. இப்போ வந்து உட்காருங்களேன் ப்ளீஸ். உட்கார் எதாவது ஆஃபர் வருது இப்போ என்ன ஆஃபர் போட்டுருக்கோம்னா கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறோம். ஓ கேஷ்பேக் கேஷ்பேக் நீங்கள் எடுக்கும்போது நான் உங்களுக்கு 5 கேள்வி கேட்பேன். ஒவ்வொரு கேள்விக்கும் 1000 ரூபா. அப்போ 5 கேள்வி 5,000 ரூபாயா? 5,000 ரூபா. சரி சூப்பர் சூப்பர் என்ன இது புதுசாக இருக்குது குக் வித் கோமாளியில் இவங்க குக்காக வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுவீங்க? அப்சல்யூட்லி நயன்தாரா மேடம் வந்தால் நல்லாயிருக்கும் சரிங்க, 5,000 ரூபா உங்களுக்கு வின்னு. ஆமாம் ஆமாம் இல்லை ஒரு நயன்தாரா மேடம் பார்த்தோன்னே ஒரு கொஞ்சம் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஐயா சொல்லுங்கய்யா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கோமாளின்னு யார் சொல்லுவீங்க? இது நாங்கள் கிரிட்டிக்கல்ன்றீங்க நான் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு நீங்கள் தான் நினைக்கிறேன். ஐயோ சரி சரி இப்போ உங்களை மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். பவித்ரா, ரம்யா பாண்டியன், தர்ஷா, இதில் யார் ரொம்ப அழகு? ஒரு ஆள் பேர் தான் சொல்லுவோம். பவித்ரா ரம்யா தர்ஷன் இது ஆன்சர் கிடையாது. ஆமாங்க ஒரே பேர் தான் நீங்கள் கேட்டது ஒரு பேர் சொல்லியாச்சு அப்படியா? ஆமாம் நீங்கள் திருப்பி போட்டாலும் ஓகே தான் ரம்யா பவித்ரா தர்ஷன் அவ்வளோதான். 1000 ரூபா கொடுத்துருணுமா? ஐயா கொடுக்கணும் ஐயா ஒரே பேர் சரி, இந்த சீசனில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணால் நல்லா இருக்காங்க இல்லை ஆக்சுவலாக எல்லாருமே வின் பண்ணிட்டோம் மக்கள் மனசில் அதனால் அது இதுக்கு 1000 ரூபா கொடுத்துடலாம். ஓகேங்க இப்போ எல்இடி இருப்பீங்க. இது நல்ல கேள்வி ஐயா அங்கே இஎம்ஐக்கு அனுப்பிச்சி விட்டோம் ஐயா சரி, நானும் கூட ஏதோ ஏன்னா தானே இருக்கும் பசங்க 2 பேர் பொறுப்பாக கரெக்டாக பேசி 2,999 மட்டும் கொடுத்தாலே போதும். அது இப்போ கொடுத்தா போதுமா? போதும், அவ்வளோதான். மீதிலாம் இஎம்ஐயில் இது பண்ணி இது இஎம்ஐ கண்டிப்பாக பசங்க போய் கீழே சூப்பராக இது பண்ணிப்பாங்க. அப்புறம் நாங்கள் பசங்களை போய் பார்க்கணும் இஎம்ஐக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க. வா வா வா
சரி பசங்க எப்படின்னு பார்த்தியா 2.5 லட்ச ரூபா டிவி எப்படியும் பாரு அந்த இஎம்ஐலாம் போட்டு அம்மிக்கு பேசுவோம் உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தியா என் புருஷன் எனக்காக என்னமா பேசிட்டு இருக்கான் வேற பேசுறான் வா 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 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் நம்பர் வரும் பரவாயில்லையா ஏன்னா அவங்கள ஏம்மா நீ அவனை தான் பேசுகிறான் சீசன் உட்காந்து 2 பேரும் மக்களே இந்த மாதிரிலாம் வந்து பசங்களை கூட்டின்னு வந்து டிவி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே கடலை போட்டுன்னு இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெறும் 2999 ரூபா கொடுத்தா 2.5 லட்ச ரூபா டிவி நம்ம வீட்டுக்கே வரும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு 5 கேள்வி கேட்டாங்க இல்லையா எனக்கு 5000 கேஷ்பேக்கு அது எனக்கு மட்டும் கிடையாது என்னை பார்க்க வரவங்க இந்த கடைக்கு வந்துட்டு நீங்கள் சத்யாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி புகழண்ணா சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த டிவி வாங்கினா எல்லாருக்குமே 5000 கேஷ்பேக் இருக்குது ஓகே எல்லாருக்குமே 5000 ரூபாய் இருக்குது கவலைப்படாதீங்க உனக்கு இருக்குது வெளில வா ஓகே எல்லாம் வாங்கியாச்சு ஓகே சூப்பர் அதெல்லாம் இதெல்லாம் நிறைய ஊருக்கு வந்துடும் ஓகேவா செருப்பு வாங்கவே இல்லைடா ஏடிஎம்ல காசு எடுத்து வச்சோம் இந்த நீ விசிட் வாங்கிக்கோ நீ விசிட் வாங்கிக்கோ டீ ஷர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு தானே ஓகே போ என்னடா இதெல்லாம் டேய் இந்த 100 ரூபாய்க்கு பிஞ்ச செருப்பு கூட தர மாட்டானுங்க 20 ரூபா கொடுத்துட்டு டீக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா 10 ரூபா குடிட்டாங்க எனக்கு 10 ரூபா டீக்கு ஓ கெஞ்சிடா அப்புறம்